ஏற்காடு மலையோரம் தமிழ் பாடும் குருவி, அலங்காரம் கலையாமல் தலையாட்டும் அருவி. ஏற்காடுல அருவியில வந்து குளிப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. ஏற்காட்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்மீன் கடைக்கு வந்திருக்கிறோம். நல்ல கிளியூர் ஃபால்ஸ்ல ஒரு தரமான குளியல போட்டுட்டு ஒரு சுட சுட சூப்பரான ஒரு கல்மீன் சாப்பாடு. விதவிதமான மீன் எல்லாம் இங்க வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு கல்லுல. இந்த ஜிலேபி மீனை முழு மீனா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடறதுலாம் டேஸ்டே இருக்கு. கிட்டத்தட்ட 300 அடி ஹைட்ல இருந்து கொட்டுது பாத்துக்கோங்க இந்த ஃபால்ஸ். லைஃப்லயே முதல் முறையா ஏற்காடுல தான் மீன் சில்லி நான் வந்து சாப்பிட்டு பாத்திருக்கேன். பாத்துக்கங்க, ஆஹா மணக்க மணக்க நமக்கு 2 பிளேட் வந்து மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜிலேபி மீன் அண்ட் பாறை மீன். தண்ணி எப்படி கொட்டுது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இது இயற்கையுடைய அழகு. குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு இல்லைங்க. ஆமா ஆமா, அவர் தான் நல்லா என்ஜாய் பண்றாரு. வஞ்சர மீனை வந்து எப்படி வந்து ஸ்லைஸ் போடுறோமோ அதே மாதிரி கிழங்கா மீனை ஸ்லைஸ் போட்டு அதுல சின்ன உய்யா உய்யா 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீன் குழம்பு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவ்வளோ ஹைட்ல இருந்து வந்து கொட்டுது. எங்க உட்காந்து தனியா ஜாலியா வந்து குளிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய ஏற்காட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமா, இந்த ஏற்காட்டுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏற்காடு பத்தின ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த வீடியோவில் போகாத ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்காக தான் ரொம்ப ஸ்பெஷலான ஏற்காட்டிலேயே ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு செமையான ஒரு அருவி. இது ஏற்காட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபால்ஸ், கிளியூர் ஃபால்ஸ். எஸ், கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம இப்போ வந்திருக்கிற டைம் தான் வந்துட்டு இங்க சீசன். ஆமா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல தான் வந்துட்டு ஏற்காட்டுல சீசன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபால்ஸ்லயே வந்து அந்த டைம்ல தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த கிளியூர் ஃபால்ஸ் வந்திருக்கிறோம். மற்றபடி அது முடிச்சுட்டு வந்துட்டு ஏற்காட்டுல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஆமா, இந்த வீடியோ உண்மையாவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க போலாம், வாங்க அப்படியே வாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போறதுக்கான ரூட். இதுதான் பாதை. இங்க வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க. இது என்ன பாதை மாதிரியே இல்லையே. பாதையே இல்லாத ஒரு பாதையா இது? ஐயோ, உண்மையிலே ஸ்டெப்ஸே இருக்குது. யாருமே இல்ல. சரியான த்ரில்லிங்கா இருக்குது. ஆமாப்பா, ஆனா நிறைய பேர் இப்ப ஏறி போனாங்க, அதனால கீழே ஆட்கள் இருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். நான் வந்துட்டு தெளிவா கேட்டுக்கிட்டேன் அவங்கள்ட்ட. கார் பார்க்கிங் டோக்கன் போடுற இடத்துல அவங்கள்ட்ட தெளிவா கேட்டேன். நான் ஃபேமிலியா போறேன், கீழே வந்து ஃபேமிலி இருப்பாங்கல்ல, ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, சேஃப்டியா இருக்கும்ல அப்படின்னு கேட்டேன். சேஃபா இருக்கும் அப்படின்றதுனாலதான் வந்து அலோவ் பண்றோம், இல்லைன்னா நாங்களே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தண்ணியும் வருதுன்னு சொன்னாங்க. ஆமா, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போயிட்டு திரும்ப ஏறுறதா வந்து சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அங்க பாருங்க, இது வந்து அப்படியே மேல ஏறி வளைஞ்சு போகுது. சரி, வாங்க நம்மளும் வளைஞ்சு நெளிஞ்சு கீழே போவோம், வாங்க. ஐயோ, என்னதுப்பா இது? அம்மா, இது கொஞ்சம் கூட சேஃபே இல்லம்மா. இது பள்ளத்தாக்கு பயங்கரமா இருக்கு. ஐயோ, எப்படி மாப்ள ஏறுவ? இங்க பாருங்க, இந்த பக்கம் தலை சுத்துது கீழே பார்த்தா. அங்க பாருங்க, சரியான பள்ளம். ஐயோ மக்களே, வேற லெவல் மக்களே. இங்க போரு, குரங்கு போரு. இங்க பாருங்க எப்படி உட்கார்ந்து இருக்குதுன்னு. 2 குரங்கு என்ன பண்ணுது? அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்குது. தூங்குதா? தூங்குதுப்பா, நிஜமாவே. ஐயோ, தூங்குது, அழகா தூங்குது. ஒண்ணு அப்படியே மடியில படுத்து அழகா தூங்கிட்டு இருக்கு. அழகா இருக்கு, செம்ம அழகா இருக்குல்ல? டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வாங்க அப்படியே போலாம். சரி, வாங்க வாங்க வாங்க. அது நினைக்கும், இங்க பாரு நம்ம தூங்கிட்டு இருக்கோம், 2 குரங்கு நடந்து போகுது அப்படின்னு. ஆமா, அது கண்டிப்பா ஒன்ன பார்த்தா அப்படி தோணும் தான். சரி, கீழே இறங்க. கீழே ஆளுங்க வராங்க, டக்குன்னு போ. இருங்க, டக்குன்னு எல்லாம் போக சொன்னீங்கன்னா நான் விழுந்துருவேன் தடுமாறி. எவ்வளவு செங்குத்தா இறங்குது பாருங்க. ஐயோ, வெறித்தனமா இருக்கு. பள்ளம் எப்படி இருக்கு பாருங்க, பள்ளம். வாவ், செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏற்காடு வந்தா கண்டிப்பா வந்துட்டு போங்க, கிளியூர் ஃபால்ஸ். அப்பா, மலைய பாத்தீங்களா? ஐயோ, என்னங்க இது இயற்கையுடைய அழகு.
எவ்வளோ அடர்த்தி, சரியான அடர்த்தியான காடு. எப்படி இதுக்குள்ள வந்து ஒரு ஃபால்ஸ், அதுல வந்து இப்படி ஸ்டெப்ஸ் போட்டு எப்படி அலோ பண்றாங்கன்னு தெரியல. ரொம்ப ஆக்சுவலா அடர்த்தியான இந்த காடு. ஃபால்ஸ் வந்து ஏற்காடுல இருக்க லேக்ல அதிகமா மழை பெஞ்சு தண்ணி நிரம்பும் போது இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வந்து கொட்டுமா. சோ அந்த சீசன் தான் வந்து செப்டம்பர் டு டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க, சூப்பரா இருக்கு. போய் பார்ப்போம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இறங்கலாம் 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 இறங்கி. ஆனா இறங்குறது ஹலோ என்ன பாட்டு? இறங்கலாம் இறங்கலாம்னு ஒரு பாட்டு வேற. அது கவனம், கேர்ஃபுல்லா போகணும். படியெல்லாம் ஒட்டஞ்சு இருக்குல்ல. எப்பா இந்த அளவுக்கு வந்து இங்க படி அமைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இங்க பாரு, ஒரு சில இடங்கள்ல இந்த படியெல்லாம் வைக்காம, ஐயோ இது என்னது, இது சித்தர் உட்காந்து தியானம் பண்ற இடம் மாதிரி இருக்கு. அப்பா இவ்வளவு பெரிய பாறை பத்தியா? எவ்வளவு இடங்கள்ல தெரியுமா படியெல்லாம் இல்லாம அப்படியே சும்மாவே இந்த இது மாதிரி எல்லாம் இருக்கும். வெறும் பாறையிலேயே நம்மளே நடந்து போற மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரெக்கிங். ட்ரெக்கிங் கரெக்ட். அது வந்து எங்க இருக்கும்னா இந்த கொடைக்கானல்ல இந்த அது பேர் என்ன, டால்பின் நோஸ் போகும்ல, படிலாம் இருக்கும். நீ போ பேசாம. அட ஏன் எதுவுமே பேசிட்டு இருப்ப. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு விஷயங்கள் சொல்லவே விட மாட்டேங்க. எத்தனை படி இறங்கிருப்போம் யாருக்கு தெரியும்? என்னலையா என்ன வேற வேலை இல்ல. என்ன எண்ணியா வர முடியும்? ஐயோ அப்பா, இங்க பெரிய திருவள்ளுவர் சொல்லிருக்காது, எண்ணியது எண்ணியாங்க எய்வர் எண்ணிக்கிட்டே வருவார் அப்படின்னு. வா எண்ணிக்கிட்டே வருவாரா? ஆமா. அங்க ஒரு கடை இருக்கு பாருங்க, ஜிமிக்கி ஜிப்பா ஜிம்மா வரான் பாரு. ஐயோ ஐயோ, வாடா 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 வாடா. எங்கடா போற? அந்த கடைக்காரங்களோடதோ. கடைக்கு போயிட்டான் பாரு. என்ன அழகா ஓடி வந்து பத்தியாச்சும். நம்மளும் நாயா பிறந்திருக்கலாம், இந்த மாதிரி ஓடி வந்திருக்கலாம். பாதி தூரம் வந்துட்டோம்னா இங்க அழகா ஒரு கடை இருக்கு, சூப்பரா ஒரு கடை இருக்கு பாருங்க. கிட்டே வந்துட்டோமா? ஆஹா, பாதி தூரம் காதில் தேன் வந்து பாய்ந்தது போல இருக்கிறது. பாதி தூரம் இல்ல, கிட்டேயே வந்துட்டீங்கன்றாங்க. போயிட்டு வரும்போது சாப்பிடுறோம்க்கா. இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலிஃபிளவர், மிளகா பஜ்ஜி, பிரெட் ஆம்லெட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நடந்து வர்றதுக்கு எனர்ஜி தர்றதுக்கான குளுக்கோன் டீலாம் வச்சிருக்காங்க. லெமன் டீ, ஜூஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம கடையில என்னென்ன இருக்குன்னு அப்படியே சொல்லுங்கக்கா. பிரெட் ஆம்லெட், மேகி, பஜ்ஜி, டீ, லெமன் சோடா, இஞ்சி டீ, லெமன் டீ, காலிஃப்ளவர் சில்லி, எனர்ஜி ட்ரிங்க் வந்து லெமன் சோடா, பல்பி ஆரஞ்சு, கோலி சோடா, டாடா குளுக்கோஸ், என்னக்கா மில்க் ஷேக். என்னக்கா இத்தனை வெரைட்டி சொல்றீங்க? இங்க பாருங்க, அழகா குட்டியா இருக்குங்க கடை, சூப்பரா. அதுல பாருங்க எத்தனை வெரைட்டிஸ் வந்து சொல்றாங்க பாருங்களேன். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சரி, போயிட்டு வந்துட்டு சாப்பிடலாம். பரவாக்கா, போயிட்டு வந்து வாங்க வாங்க. ஓகே நண்பர்களே, இப்ப ஃபைனலி ஒரு 250 ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து இப்ப நம்ம தேடி வந்த அழகான ஒரு அருவி வந்து வந்தாச்சு. ஏற்காடு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணுமா? அங்க பாருங்க, இதோ செமையா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருந்து தண்ணி கொட்டுது இல்ல. வா, வேற லெவல்ல இருக்கு. பேக் கேமரால காட்டுறேன் பாருங்க. அங்கே பாருங்க தலைவா. அடா 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 அடா, கரெக்டான டைம்ல தான் நம்ம வந்திருக்கோம், தெரியுதா? சூப்பர் சூப்பர். இது வந்து என்னன்னா ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியா ட்ரையாவும் இல்லாம வாட்டர் ஃப்ளோ வந்து சூப்பரா இருக்கு, கரெக்டா இருக்குது. கரெக்டா இருக்கு. ஆமா, நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. லேடிஸ், ஜென்ஸ் எல்லாரும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து நான் கூட என்ட்ரன்ஸ்ல வரும்போது கொஞ்சம் பயந்தேன், ஆளுங்களா இருப்பாங்களா, அங்க ஆளே இல்ல, ஆனா சேஃப்டியா இருக்குமா அப்படின்ட்டு பயந்தேன். நல்லா சேஃப்டியா இருக்குது. எல்லாமே வந்து ஃபேமிலியா கப்புள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சூப்பரா இருக்குது. கிட்டத்தட்ட 300 அடி ஹைட்ல இருந்து கொட்டுது பாத்துக்கோங்க இந்த ஃபால்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. வாவ், நம்ம குற்றாலம் போனா மெயின் ஃபால்ஸ் எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ரொம்பவே சூப்பரா இருக்குது. வாங்க கீழே போய் பார்ப்போம், அந்த பக்கம் எல்லாம் எப்படி போகுது, என்ன தண்ணி கீழே கூட வந்து தண்ணி போயிட்டு இருக்குது. நான் வந்து ஐயோ, இங்க எனக்கு என்ன டவுட்னா, ஆல்ரெடி ஏற்காடு வந்து இந்த டைம்ல செம்மையா சில்லுன்னு இருக்கு, உங்களுக்கு தெரியுதுல, ஃபீல் பண்ண முடியுது. ஆமா, நல்ல கூலிங் கிளைமேட் நல்லா இருக்கு. இந்த தண்ணியில எப்படிப்பா குளிக்கிறாங்க? அது எனக்கும் டவுட். எனக்கு அந்த டவுட் இருக்குது. இப்போ கொடைக்கானல்ல கூட வந்துட்டு இந்த புதுசா ஒரு ஃபால்ஸ் எல்லாம் இப்ப இன்ட்ரோ பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் அந்த 5 வீடு ஃபால்ஸ், இந்த மாதிரிலாம் போய் குளிக்கிறாங்க. எப்படி குளிக்கிறாங்க? ஆல்ரெடி கிளைமேட்டே சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கிறோம், ரெஸ்ட் ரூம்ல போய் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல கை கழுவணும்னாலும் சரி, அப்படி கையெல்லாம் அப்படி மரத்து போயிடுது. இங்க எப்படி இந்த தண்ணியில குளிக்கிறாங்கன்னு தெரியல. குளிக்கிறியா? நான் குளிக்கணுமா? சரி வா, கீழே இறங்கி போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்த பக்கம் போனா அந்த தண்ணி மேல இருந்து வந்து சூப்பரா வந்து அந்த இடத்துல கொட்டிட்டு இருக்குது. அங்கதான் குளிக்கிறாங்க, செம்மையா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. பாப்போம் தண்ணி என்ன மாதிரி, எவ்வளவு சில்னஸ், எப்படி டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆனா இங்க நிக்கும் போது காலு கையெல்லாம் நினைச்சா பெருசா குளிர் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல
நிக்கும் போது குளிர் தெரியாது. இப்ப ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, குளிச்சு முடிச்சிட்டு எல்லாம் ஏறலாம் முடியாது. வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல. அங்க பாருங்க ஆஹா 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 தண்ணி எப்படி கொட்டுது பாருங்க. அப்படியே அந்த அருவி மேல இருந்து அழகா கீழே கொட்டி சூப்பரா வந்துட்டு இந்த அடிவாரத்துக்கு வரும்போது அந்த இடத்துலதான் அழகா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து கொட்டுற தண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த கல்லுகளுக்கு நடுவுல வந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு இடத்துல குளிச்சிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு இல்லைங்க. ஆமா ஆமா, அவர் தான் நல்லா என்ஜாய் பண்றாரு. அதை தாண்டி அப்படியே கீழே போயிட்டு அப்படியே அதுக்கு கீழே போயிடுது. செமையா இருக்கு, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளேஸா இருக்குது இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் ஏற்காட்டுல. ஆனா உண்மையாவே ஏற்காட்டுல இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. நிஜமாவே நாங்களே வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளே இதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லைல்லமா, நமக்கே தெரியாது இங்க இருக்கும் தெரியாது. ஆமா, ஏற்காடு மலையோரம் தமிழ் பாடும் குருவி, அலங்காரம் கலையாமல் தலையாட்டும் அருவி. உய்யா உய்யா ஏடையாடையா டிட்டிடிட்டிடிட்டா அடடட்டா அடடட்டாடாடிடே. என் புருஷன் இந்த மாதிரி காட்டு மலைக்கெல்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், காட்டுவாசியாவே மாறிடுவான். டையா டையா உய்யா உய்யான்னு பாட்டு பாடிருக்கான். இங்க பாருங்க, நீங்க மட்டும் இங்க போய் குளிங்க, நான் அப்படியே கீழ இருந்து ஒரு ஷாட் வைக்கிறேன் ஃபுல்லா இதை கவர் பண்ற மாதிரி. அப்படியே நம்ம ஒரு மூவி ஷூட்டே பண்ணலாம் இங்க. அந்த அளவுக்கு நான் வந்து என்ன ஷாட்ங்கற மூவி ஷூட்ன்ற நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு எடுத்து கொடுக்குறேன். குளிக்கிறீங்களா? ஓஹோ மா பாத்துமா, தண்ணியை முதல்ல தொட்டு பாப்போம். தங்கம் பொறுமை பொறுமை பொறுமை. மாப்ள சோலி முடிஞ்சிரும் மாப்ள. ஏன் விறக்குது, -, டிகிரில போயிட்டு இருக்கு தண்ணி. ஐயோ செம்ம கூலிங். இரு வீடியோ போனை பார்த்துட்டே வராத, வெயிட் பண்ணு. தலைவா, இப்போ ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி குளிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். டவல் ஏதாவது பக்கத்தில் வச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்க்க டவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஒய்ஃப் தான் சொன்னிச்சு டவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து கேட்டேன். இங்கே பாருங்க, நம்ம பார்த்தோம்ல டீ கடை, அங்கே டவல் வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அக்கா வந்து உள்ள வச்சிருந்துறாங்க போல டவலு. கேட்டதுதான் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தா நான் சொன்னேன்ல கடையில் டவல். யார் சொன்னது? சரி, நீ தான் சொன்ன. கொஞ்சமாவது நமக்கு வந்து இருக்கணும். என்னன்னா பக்கத்துல ஃபால்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா டவல் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஆட்கள் டவல் எடுக்காம வருவோம்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனலி ஒரு டவல் ஒன்று வாங்கியாச்சு, குளிக்கிறது தயாராகிட்டேன். அப்படியே பக்கத்து கடையில் ஒரு வாட்டர் மெலன் ஒன்று வாங்கியாச்சு. இதுவே இவ்வளவு சில்லுன்னு இருக்கேப்பா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்த மாதிரி. சூப்பராக. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டு ஜாஸ்தி. இவ்வளோ பெரிய இந்த படியிலலாம் ஏறி கொண்டு வரணும்ல, அவங்க கடையை கொண்டு வரணும்ல, அதனால கொண்டு வந்து எவ்வளோ சிரமப்பட்டு அந்த கடை போடுறாங்க. அதனால இந்த ஒரு கப்பு வாட்டர் மெலன் வந்து நம்ம ஊர் சைடு பஸ் ஸ்டாண்டு சில இடங்களில் 10 ரூபா, இல்லைன்னா 20 ரூபா, 20 ரூபா மேக்ஸிமம். இங்கே வந்து 40 ரூபா சொன்னாங்க. பட் பரவாயில்ல, கொடுக்கலாம், பாவம் எவ்வளோ சிரமப்பட்டு வர்றாங்க. நான் தலைவரே, குளிக்க தயாராயிட்டீங்களா? குளிக்கிறதுக்கு தயாராயிட்டேன். சரி வாங்க போய் குளிக்கலாம். துண்டை கட்டிக்கிட்டு குளிக்கிறதுக்கு தயாராயிட்டேன். என்ன செம ஜாலியா இருக்கா? அப்பா வேற லெவல் என்ஜாய்மெண்ட்ரா. டேய் ஐயோ, எனக்கு ஆசையா இருக்கு. ஆமாப்பா, இங்க பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருந்து இந்த அருவி வந்து கொட்டிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க அவ்வளோ ஹைட்ல இருந்து வந்து கொட்டுது. எங்க உட்காந்து தனியா ஜாலியா வந்து குளிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. ஏய், என்னது இது டான்ஸ்? தண்ணி சில்னஸா இருக்கா? ஹலோ, தண்ணி சில்லுன்னு இருக்கா? சில்லுன்னு இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, குளிக்கும் போது தெரியாது ரொம்ப கூலிங் இருக்காது அப்படின்னு. அதனாலதான் குழந்தைங்க அவ்வளவு சூப்பரா வந்து குளிக்கிறாங்க ஜாலியா. ஏற்காடுல அருவியில வந்து குளிப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. ஹலோ, நல்லா அங்க பாத்துக்கங்க.
என்ன மாதிரியான ஒரு இடம் இங்க பாருங்க. இப்பதான் ஒரு சிலர்லாம் வந்திருக்காங்க. மீதி வந்திருந்தவங்க எல்லாருமே குளிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்பதான் மீதி டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே பாருங்க, இங்க பாருங்க ஒருத்தர் இல்ல. இவரு மட்டும்தான் குளிக்கிறாருன்னு பார்த்தோம். நல்ல வேலை கம்பெனி குடுக்கறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. போதி தர்மர் சீன தேசத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டை வந்தடைந்தார். ஹலோ ஹலோ. ஆனா உண்மையிலேயே நம்ம ஏற்காடு கிளியூர் ஃபால்ஸ்ல ஒரு சரியான மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இங்க இருந்திருப்போமா? 2 மணி நேரம் இருந்திருப்போம். 2 மணி நேரம் இருந்திருப்போம். எப்படி டைம் போச்சே தெரியல. ஆமா, இங்க இருந்து இன்னும் கிளம்பி போறதுக்கு மனசு வரல. ஆமா, இத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க தண்ணி கொட்டுறது. அப்படி ஒரு அழகுங்க உண்மையிலேயே. நம்ம வந்து இந்த பக்கத்துல இருந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி நடந்து வந்தோம். பை வாக்ல வர்றது வந்து இந்த பக்கம் மேல நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இங்க ஸ்டெப்ஸ்ல வந்தோமா, அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஜீப் சஃபாரிலாம் உங்களை கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஒரு கேட் போட்டிருக்கு பாருங்க, அந்த பக்கத்துல இருந்து உங்களை வண்டியில கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஜீப் சஃபாரிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. இதுல போட்டிருக்காங்க என்ஜாய் ரைடு கிளியூர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டு, வரதராஜ் அப்படின்னு போட்டு கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்குது. அந்த நம்பர்ல கால் பண்ணி கரெக்டா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை கேட்டுக்குங்க. ஆமா, ஸோ இதுதான் ஏற்காடு கிளியூர் ஃபால்ஸ். உண்மையிலேயே சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட், ஒரு சரியான 100% வந்து சாட்டிஸ்ஃபைட். தரமான ஒரு இடம். உண்மையாவே அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதுவே வந்து செம்ம சாட்டிஸ்பாக்சன். இதுக்கப்புறம் போற எல்லா இடமே நமக்கு உண்மையாவே ஜாலியா தான் இருக்கும். ஜாலியா இருக்கும். அந்த அளவுல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்குது இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். சரி, ஓகே, வாங்க அப்படியே போகலாம். போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆமா, வாங்க. ஸோ தலைவா, இப்போ நம்ம கிளியூர் ஃபால்ஸ்ல சூப்பரா குளிச்சு முடிச்சுட்டு இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு வந்திருக்கிறோம். செம்ம பசியில இருக்கிறோம். ஆமா, இங்க ஏற்காடுல வந்து லேக் பக்கத்திலே இருக்கிற ஒரு கல்மீன் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமா, ஏற்காடுல சேலம் ஏரியாலே வந்து கல்மீன் ஃபேமஸ். ஆமா, அதனால வந்துட்டு ஏற்காடுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்மீன் கடைக்கு வந்திருக்கிறோம். பெரியாண்டிச்சி கல்மீன் கடை அப்படின்றது வந்து ஏற்காடுல ரொம்ப ஃபேமஸ். அந்த கடையை காட்டுறேன். அண்ணன் மீன் போட்டுட்டு இருக்காரு. என்னென்ன மீன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. மீன் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு, கல்லில் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பெரியாண்டிச்சி கடை கல் மீன் அப்படின்னு போட்டிருக்கு. அளவில்லா மீன் குழம்பு சாப்பாடு. அப்படியே ஆப்போசிட்லயும் அவங்களுடைய கடை தான். இங்கதான் வந்து கல்லுல மீனை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, இங்க பாருங்க. ஆஹா, விதவிதமான மீன் எல்லாம் இங்க வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு கல்லுல. எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பரா. ஒரு சூப்பரான ஒரு கல்லு. கல்லுல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இதுல இருக்குன்னு அண்ணன் கேட்போம். அண்ணன் சொல்லுங்க, இதுல என்னென்ன மீன் இருக்கு? பாறை, கட்லா, நெய் மீன், ஜிலேபி, கிழங்கா, கரிமீன், ஆயில, இறா, இத்தனை வெரைட்டி இருக்குதானே? வெரைட்டி இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, நல்லா அப்படியே ஸ்மெல்லு சும்மா தூக்குதுங்க. ஏற்காடு என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு அப்படியே மணக்குது. பாத்துக்கங்க, இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆர்டர் உள்ள இருக்கானே? ஆமாக்கா, உள்ள இருக்கு. சாப்பாடு குறைந்த விலையில இருக்குங்கக்கா. ஓகே, என்னென்ன சாப்பாடுனே? மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், பிரியாணி 100 ரூபாங்கக்கா. ஓகே, மீன்லாம் என்ன ரேட்ல இருந்துனே? ஸ்டார்டிங் ரேட்டு 30, ஃபினிஷிங் ரேட்டு 70, 80 வருஷம் இருக்கு. அவ்வளவுதான், 70 ரூபா 80 ரூபா தான் அதிகபட்ச ரேட்டே. 30 ரூபாயில இருந்து மீன் இருக்குது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது முழுசா இருக்க ஜிலேபி மீன். அடுத்ததா இருக்கிறது நெய் மீன் வச்சிருக்கிறாங்க. பாறை மீன் இருக்குது, கட்லா மீன் இருக்குது. இந்த இது வந்து கட்லா மீன், நெய் மீன், பாறை எல்லாமே இருக்குது. இதுல எந்த ரசாயன பொருட்களும் கலக்கறதில்ல, எல்லாம் நேச்சுரல் மசால் தாங்க. நம்ம வீட்டில் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள் தான் பயன்படுத்துகிறோம். கலர் கிடையாது, ரசாயன பொருள் எதுவும் கிடையாது, நேச்சுரல் ஃபுட்டு. இது என்ன எக்ஸ்ட்ராவா மேல ஏதோ போடுறீங்களா? இது என்ன? ஆமாங்க, இதெல்லாம் மூலிகை மசாலா இருக்கா. அதாவது மற்ற கடையில் சாப்பிடும் போது உங்களுக்கு மீனோட கவிச்ச ஸ்மெல் தெரியும். நம்ம கடையில் சாப்பிடும்போது மீன் கவிச்ச தெரியாது, மீனோட ஸ்மெல்லே தெரியாது. நிறைய பேருக்கு ஏரி மீன், ஆத்து மீனுங்கிறதுனால அந்த சேத்து வாடை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மெல் நம்ம மீனில் தெரியாது. நம்ம குழம்புகள்லாம் அதே மாதிரி தான், மீன் கவிச்ச ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு தான் செஞ்சு வச்சிருக்கோம். ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆல்ரெடி மசாலா போட்டு இங்க ஊற வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஏதோ மசாலா எடுத்து மேல வந்து 2 மசாலா அப்ளை பண்றாங்க. அது என்னன்னு தெரியல. அண்ணன் வந்து மூலிகை மசாலாங்கிறாரு. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. நம்மளும் அந்த மூலிகை மசாலாவை நமக்கு போட்டிருக்காங்களாமே, அங்க பாரு. அப்படியா? எங்களுக்கு போட்டிருக்கீங்களா? என்ன மீன் போட்டிருக்கீங்கன்னா? உங்களுக்கு தானே போட்டிருக்கேன். பாறை, ஜிலேபி ஒன்று போட்டிருக்கேன். இப்போ பாறை, ஜிலேபி போட்டிருக்கீங்களா?
ஓ நானே ஜிலேபி தான் சொல்லலாம் நினைச்சேன். ஆனா அப்படியே நம்ம பெரியாண்டிச்சி கல்மீன் கடையுடைய டைமிங் சொல்லிடுங்க. டைமிங் ஆமா. மதியம் ஒரு 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுனா நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்கு. நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஃபுல்லா மீன் கிடைக்குமா? வெரைட்டிகள் கம்மியாயிட்டே இருக்குண்ணா. கடைசி வரைக்கும் ஏதாவது 1-2 இருக்கும். ஆனா மீன் கொடுத்துட்டே இருப்பீங்க, வெரைட்டி சேல்ஸை பொறுத்து. சேல்ஸை பொறுத்து. ஓகே. இத்தனை வெரைட்டி ஒரே டயத்துல கிடைக்காது. ஆமா. டைமிங் குறைய குறைய மீனும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி கடைசி வரைக்கும் இருக்கும். சாப்பாடு எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும்? சாப்பாடு பிரியாணிலாம்? சாப்பாடு பிரியாணி வந்து ஒரு சாப்பாடு 5 மணி வரைக்கும் இருக்குங்கண்ணா. ஓகே. மதியானம் 12க்கு ஸ்டார்ட் ஆகி 5 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. அப்படி எதுவும் நைட்டுக்கு வேணும்னு சொன்னோம்னா கூட நாங்க சூடா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ வாரத்துல 7 நாளுமே கடை இருக்குமா? வாரத்துல 7 நாள் இருக்குங்கண்ணா. சரி ஓகேண்ணா. 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீன் குழம்பு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இங்க பாத்துக்கங்க, ஆஹா மணக்க மணக்க நமக்கு 2 பிளேட் வந்து மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜிலேபி மீன் அண்ட் பாறை மீன். அட்டா பேசிட்டு நம்ம ஆர்டர் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து போட்டு கொடுத்துட்டாரு. சரி வாங்க அப்படியே ஆப்போசிட்ல கடையில போயிட்டு மீன் குழம்பு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம். வாங்க வாங்க போங்க. வாங்க வாங்க. பாத்துங்க. ஸோ வந்து உங்களுக்கு சாப்பாடு இதுல போட்டிருக்கு பாத்தீங்களா? சிக்கன் சில்லி, மீன் சில்லி கூட வந்து போட்டு கொடுக்குறாங்க. அளவில்லா சாப்பாடு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாப்பாடு ரெடி. வாங்க இங்க என்னென்ன சில்லி எல்லாம் போடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடு வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மீனை வந்து ஃபுல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க. கிழங்கா இது. கிழங்கா மீன். அண்ணா இது என்னது? இது வந்து சிக்கன் 65ங்கக்கா. மசாலா போட்டு. ஆமாங்க. சிக்கன் 65. அடாடாடா சிக்கன் பாருங்க. போன்லெஸ் ஆனா எப்படி? போன்லெஸ் ரெண்டுமே இருக்கு. போன்லெஸ் எப்படி கேட்டாலும் போட்டு தருவீங்க. வேற மீன் சில்லி? மீன் சில்லிங்க இருக்கு. காட்டுங்க. ஆஹா வா வா. கிழங்கா மீன் சில்லிங்க. கிழங்கா மீன் சில்லி. ஆமாங்க. கிழங்கா மீன்ல சில்லி. ஆமாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது 100 கிராம் 40 ரூபாய், 1/4 கிலோ 100 ரூபாய் தான். 1 கிலோ 100 ரூபாய் தான். ஆமா. 1/4 கிலோ 100 ரூபாய், 100 கிராம் 40 ரூபாயா? நல்ல முழு கிழங்கா மீன் வந்து டீப் ஆயில் ஃப்ரை பண்ணிருக்காங்க இல்ல? சூப்பரா ஆனியன் போட்டு அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு கிழங்கா மீன். உள்ள ஒரு ஆர்டர் போகுது. சரி ஓகேம்மா, ஒரு சாப்பாடு ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். எனக்கு ஒரு சாப்பாடுண்ணா. சாதம் வச்சு மீன் குழம்பு கொஞ்சம் மீனோட போட்டு வச்சு கொடுங்கண்ணா. அங்க வந்து ஜிலேபி மீன், பாறை மீன்லாம் ஃப்ரை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆஹா அடாடாடா. போதுண்ணா மீன் குழம்பு ஊத்துறீங்க. மீன் குழம்புல என்ன மீன் போடுறீங்க? கட்லா மீன். ஓகே ஓகே ஓகே. லேட்டா வந்தனால பீஸ் மிஸ் ஆயிருச்சு. சரி ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய ஊத்திட்டாங்களே. அது என்னது? ஆஹா சில்லி மீன் சில்லி கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இது என்னது? கிழங்காவா? உனக்கு வந்து குழம்புல பீஸ் இல்லாதனால மீன் சில்லி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சூப்பர். சரி வாங்க அப்படியே போய் சாப்பிடலாம். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சூப்பரா மீன் குழம்பு ஊத்துன செம்மையான ஒரு சூப்பரான மீன் குழம்பு சாப்பாடு. அப்புறம் அதை ஓபன் பண்ணுங்க. அருமை அருமை. இதுல வந்து 2 பிளேட் இருக்குது. 2 பிளேட்லயும் ஒரு ஜிலேபி, ஒரு பாறை இருக்குது. ஒரு பிளேட் எனக்கு, ஒரு பிளேட் உனக்கு. சரியா? சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுன்னா தரேன். ஓஹோ அப்படி ஆயிருச்சு. சரி ஓகே. சூப்பர். சாப்பிட ஆரம்பிச்சிரவா? என்ன நாக்குல ஏச்சு ஊறுதா? நாமையா பசிக்குது. வெயிட்டிங்லயே வெறியாகுது. எஸ். நல்லா கிளியூர் ஃபால்ஸ்ல ஒரு தரமான குளியல போட்டுட்டு ஒரு சுட சுட சூப்பரான ஒரு கல்மீன் சாப்பாடு. ஆஹா. குளிச்சது நான் தான் மாப்ள, நீ கிடையாது. பரவாயில்ல, ஏதோ நீ குளிச்ச மாதிரி பண்ற. ஏங்க அங்க வந்துட்டு அந்த ஃபால்ஸ பாக்குறதே வந்து குளிச்சதுக்கு 1000 மடங்கு சமம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இந்த கல்மீன் சாப்பாடு இங்க வந்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமோ, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல உட்காந்து சாப்பிடுறது. எப்படி இருக்கு தெரியுமா? என்ன பனி மூட்டம் பாருங்க. ஊரு ஃபுல்லா மிஸ்டுங்க. செமையா இருக்கு. சூப்பர்ல. நல்ல ஒரு செமையான ஒரு பக்காவான பிளேஸ்ல சூப்பரான ஒரு சாப்பாடு இன்னைக்கு வந்து சாப்பிட போறோம். ஓகேவா? கல் மீன் சாப்பாடு. வாங்க எப்படி இருக்குன்றத பாத்துருவோம். ஆனா சாப்பாடு உண்மையாவே 12:30 மணில இருந்து அவங்க கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க. 3:30 மணி ஆகும்போது கூட ஓரளவுக்கு வந்து சூடாதான் இருக்கு. நான் தான் வீடியோ எடுக்கிறேன்ற பேர்ல கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். மற்றபடி ஆஹா நல்லா இருக்குங்க மீன் குழம்பு பாக்குறதுக்கே. அண்ணன் மீன் குழம்பு எக்கச்சக்கமா வந்து ஊத்திட்டாரு. நம்ம ஒரு பக்கமா வந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். இங்க பாத்துக்கோங்க. ஆடா எப்படி இருக்கு பார்க்கும்போதே. கொடுங்க அப்படியே கொடுங்க. நன்றிப்பா. லெமன் கேட்டேன், லெமன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க.
சூப்பரா இருக்கு. அந்த லெமனும் ஆனியன் இல்லாம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட மாட்டேன் நீ. வாய்ப்பே இல்ல. எங்க நான் போனாலும் வந்து நான் இப்ப வீடியோ எடுக்கிறேன்லாம் இல்ல, நான் வந்து சாப்பிடுறதுக்காக தான் பிறந்தேன்னே சொல்லலாம். அந்த உண்மையிலே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் நான் வந்து ருசிச்சு ரசிச்சு தான் சாப்பிடுவேன். அது ஏன் என்னைய சார்ந்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏங்க உண்மையாவே இந்த மீன் குழம்புல வந்து அதிகமா வந்து புளியுடைய புளிப்பு இல்லை, நல்ல தக்காளியுடைய ஃப்ளேவர் வந்து செமையா இறங்கியிருக்கு. மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. ஆக்சுவலா தேங்காய் அரைச்சி ஊத்துற மீன் குழம்புலாம் வந்து நம்ம ஊர் பக்கம் கிடையாது. நம்ம திருச்சி பக்கம்லாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அங்க வந்து வெறும் புளி மட்டும் தான் போட்டு செய்வாங்க. பட் இங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. என்னமா இருக்கு தெரியுமா மீன் குழம்பு. அல்டிமேட்டா இருக்கு. அப்படியே வாங்க, குழம்பு மீன் வந்து பீஸ் அதிகமா இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுல மீதி இருந்த பீஸ் கொஞ்சோண்டு போட்டிருக்காங்க. இது என்ன மீன் சொன்னாங்க? இது என்ன மீன்? கட்லா மீன். கட்லாவா? நல்லா சாஃப்டா இருக்குங்க மீன். நல்ல ஒரு பீஸ் தான். முள்ளுலாம் இருக்கா? முள்ளு அதிகமா இல்ல, இங்க பாருங்க முள்ளு இல்ல. சூப்பர். அப்படி இருந்து உனக்கு நல்ல பெரிய பீஸ் தான் கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு? என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா ஃபிஷ் சாப்பிடும் போதே. ஐயோ சரியான ஃப்ரெஷ், சத்தியமா சொல்றேன், சூப்பரா இருக்குங்க. மீன் பார்க்கும் போதே நல்லா ஒயிட்டா சூப்பரா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த மீனுக்குள்ள அந்த மீன் குழம்புடைய ஃப்ளேவர் அவ்வளவு சூப்பரா இறங்கிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், மீன் குழம்புல இந்த மீனுடைய ஃப்ளேவர் இறங்கிருக்கு. ரெண்டும் சேர்ந்து அப்படிதான் இருக்கு. அடிங்க அடிச்சு நவுத்துங்க. நிஜமாவே சூப்பரா இருக்கா? சத்தியமா சூப்பரா இருக்கு. ஓகே டன். செமையா இருக்கு. சூப்பர். அருமை. பாரு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இரு அந்த இது ஃபர்ஸ்ட் சில்லி சாப்பிடு. ஃபிஷ் சில்லி சாப்பிட்றவா? ஃபிஷ் சில்லி வந்து எங்கேயுமே ட்ரை பண்ணது கிடையாது. ஆமா, இது வந்து சொல்லுங்க என்ன மீன்ல செஞ்சது சொல்லுங்க? கிழங்கா மீன். இங்க பாருங்க, சைஸ் தெரியுதா? ஓ, அதையே ஸ்லைஸா போட்டிருக்காங்களா? ஸ்லைஸா போட்டு சில்லி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, வஞ்சர மீனை வந்து எப்படி வந்து ஸ்லைஸ் போடுறோமோ அதே மாதிரி கிழங்கா மீனை ஸ்லைஸ் போட்டு அதுல சில்லி. எத்தனோன்னு இருக்கு பாருங்க. சூப்பர். சாப்பிடுங்க. இடையில வந்து ஒரே ஒரு போன் மட்டும் இருக்கு. ஆஹா, அடடா. இங்க பாருங்கப்பா, டேஸ்ட் தலைவா வேற லெவல்ல இருக்குது. டேஸ்ட் செமையா இருக்கு. இருங்க லைட்டா இதை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கிறேன். கிழங்கா மீனே வந்து டேஸ்டோட நம்பர் 1 மீனுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உடம்புக்கு சத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் சில்லி டீப் ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, பீசஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ அழகழகான பீசஸ் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை எங்கேயுமே இல்லை. இது வந்து டிஃப்ரெண்டா அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து கிழங்கா மீனுடைய வால் துண்டு, அது டிஃப்ரெண்டா அழகா சில்லின்னு போட்டு கொடுக்குறாங்க. சூப்பரா இருக்குமா. ஐயோ லைஃப்லயே முதல் முறையா ஏற்காடுல தான் மீன் சில்லி நான் வந்து சாப்பிட்டு பார்த்திருக்கேன். சரியான டேஸ்ட்ல இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்கு. மீன் உள்ளுக்குள்ள நல்லா ஒயிட்டா இருக்கும் போதே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நமக்கு தெரியுது. அதுதான் செம. ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன? ஜிலேபியா? பாருங்க, பாறையும் ஜிலேபியும். வாங்க, இந்த ஜிலேபி மீனை முழு மீனா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல தான் டேஸ்டே இருக்கு. இப்ப அப்படியே நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. இதுல இருந்து எப்படி சரியான மாதிரி ஃப்ரை ஆயிருக்குங்க. இந்த கல் மீன்ன்றது எனக்கு வந்து இவ்வளவு பெரிய மீனை எப்படா இந்த கல்லுல போட்டு இத்தனோண்டு ஆயில் ஊத்துறாங்க, மசாலா போடுறாங்க, எப்படா இது வந்து வெந்திருக்கும்னு நான் நினைச்சேன். பட் கையில பிக்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை அப்படியே இப்ப சாப்பிட்டு பாக்குறேன். எப்படி இருக்கு? ஃபிஷ் ஃப்ரையை வந்து இந்த அளவுக்கு டேஸ்டா நான் இங்க தான் சாப்பிடுறேன். நிஜமாவா? நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 வீடியோக்கு மேல நம்ம சேனல்ல போட்டோம். ஆமா, ஒரு ஃபிஷ் ஃப்ரைல இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபிளேவர்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் இங்க தான் சாப்பிடுறேன். அது என்ன மசாலான்னு தெரியல, செம்மையா இருக்குங்க. உடனே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாரு, வேகமா வந்து ஓவர் பில்டப் கொடுக்குற, ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற, கண்ணாடியை கழட்டு,
ஐயோ பிறக்கும் போதே கூலிங் கிளாஸோட தான் நீ பிறந்தியா என்னென்னலாம் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு போறாங்க, கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஒண்ணுமே பிரச்சனையே இல்லையே. அவங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கான சுதந்திரம் இருக்குது. எனக்கு கண்ணாடி போடுறதுக்கான சுதந்திரம் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இங்க பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு செமையான பாறை மீன். ஐயோ பாறை மீன் முள் இருக்காது, முள் இல்லாததுனாலதான் இது வந்து அவ்வளவு பேர் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க இந்த மீனை. இங்க பாத்துக்கோங்க, இதுவும் எவ்வளவு வெள்ளையா இருக்கு தெரியுதா உள்ளுக்குள்ள ஃப்ளஷ். ஆமா, இப்ப இதுக்கும் அந்த மசாலா தான் போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போம். என்னடி டான்ஸ் ஆடுற? ஐயோயோ டேஸ்ட் மீடியமா கரெக்டான காரம். நான் எப்படி சாப்பிடுவேனோ அதே மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இப்ப இந்த மீன்ல கொஞ்சோண்டு நான் லெமன் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த லெமன் அப்படி புளிஞ்சு விட்டுட்டு இந்த வெங்காயத்தோட சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இருங்க. ஆஹா, கொடுத்து வச்சிருக்கணும் சத்தியமா. இங்க வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நம்ம ஏற்காடுல என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பொதுவாகவே டூரிஸ்ட் பிளேசஸ்ல இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் சமைக்க மாட்டாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வர்றவங்க எப்பயாவது வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அவங்க என்ன ரெகுலரா இங்க வந்து நான் ரெகுலர் கஸ்டமர் பிடிச்சி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் சத்தியமா சொல்றேன், இவங்க ரெகுலர் கஸ்டமரை கவர் பண்றதுக்காக இந்த வேலையை பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல டூரிஸ்ட் வர்றவங்க மன திருப்தியோட சாப்பிட்டு போகணுன்றதுக்காக இவ்வளவு சூப்பரா சமைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வாங்கி சாப்பிடுற எல்லா டிஷ்ஷுமே அல்டிமேட்டா செம்மையா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்மையான ஒரு மீன் குழம்பு சாப்பாடு. நான் பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணியுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நானும் அதுல 2 வாய் சாப்பிட்டேன். செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. எல்லாமே கல் மீனா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், மீல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. நல்ல தரமான சாப்பாடு. 70 ரூபாய்க்கு தாங்க, அன்லிமிட்டடா சரியான டேஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம் அன்லிமிட்டடா நீங்க சாப்பாடு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு. பிரியாணியும் கொடுக்குறாங்க, சிக்கன் 65 எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் சேலம்லேருந்து ஏற்காடுக்கு இந்த பக்கம் தான் வர்றோம். இந்த பக்கம் வந்ததும் கரெக்டாக லேக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஏற்காடு லேக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பெரியாண்டிச்சி கடை, கல்மீன் கடைன்னு போட்டிருக்காங்களா. உள்ளுக்குள்ளே தான் கடை இருக்குது. இப்படியே போயிட்டு அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே லெஃப்ட் சைடு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அண்ணன் தெளிவாக சொல்ல சொன்னார், வர்றவங்களுக்கு கடை எங்கே இருக்குன்றது தெரியலை அப்படின்னு தெளிவாக சொல்ல சொன்னார். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. இப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல அங்கே இருக்குது பெரியாண்டிச்சி கல்மீன் கடை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க.